நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், இது எல்லாருமே சொல்றது. ஆனா பஸ் கண்டக்டராக இருந்து கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் சினிமாவில் வாய்ப்பு தேடி அறிமுகமாகி ஆரம்பத்தில் வில்லன் வேடத்தில் நடித்து சிறு சிறு வேடத்தில் நடித்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஹீரோ அந்தஸ்தில் உயர்ந்து 6லிருந்து 60 வரை பூனா ஒரு கேள்விக்குறி, தன்னுடைய 100வது படத்தில் ராகவேந்திரா சாமியார் விடத்தில் நடித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் செஞ்சு தன்னைத்தானே மெருகேற்றி பாஷா, முத்து, அண்ணாமலை போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்து ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்து இன்றும் 2025 50 ஆண்டு காலமாக ஒரு மனிதனால் வெறும் ஸ்டைலையும் மற்றும் ஆட்டிடியூடையும் மட்டுமே வைத்து ஒரு மனிதனால் 50 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்க முடியும் என்பது ரஜினிகாந்தை தவிர வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் இது சாத்தியமல்ல. காரணம், அவருடைய கடுமையான உழைப்பு, தன்னுடைய சினிமாவில் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம், சினிமாவை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிமையாக இருப்பது. சிலர் எளிமையாக இருப்பது போல் நடிக்கலாம், ஆனால் இவருக்கு எளிமையே அது நடிப்பாக அல்லாமல் உண்மையாகவே இயற்கையாகவே அமைந்தது. இவருக்கு ஸ்டைலும் கூட சினிமாவில் திரைக்காக அல்லாமல் இயற்கையாகவே அவருக்கு ஸ்டைல் அமைந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் என்ற மனிதனுக்கு இறைவன் ஆசீர்வாதம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலேயே மக்கள் அவருக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு ரசிகனாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றனர். இது ரஜினிகாந்த் என்ற மாமனிதனுக்கு மட்டுமே நிகழக்கூடிய ஒன்று. அவர் படைத்த படைப்புகள், அவர் பேசும் வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களுக்கும் ஆகட்டும், குழந்தைகளுக்கும் ஆகட்டும், பெரியவர்களுக்கும் ஆகட்டும், ஒரு புத்தகத்தில் டைரியில் குறித்து கொள்ளும் அளவுக்கு அவை ஒவ்வொன்றும் பாட புத்தகங்களாக அவை அமைந்திருக்கின்றன. அவர் நடித்த திரைப்படங்கள், அவருடைய கேரக்டரைசேஷன் பார்த்தாலே ஒரு தோல்வியில் துவண்டு போன மனிதன் கூட அவருடைய கேரக்டரைசேஷன் பார்த்தால் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து விடுவான். அந்த அளவு இவருடைய சினிமாக்கள் ஒரு மோட்டிவேஷனாக அமைந்திருக்கும். அதையும் தாண்டி இவர் பேசின மேடை பேச்சுக்கள், எந்த ஒரு மேடை பேச்சுக்கள் ஆகட்டும், அவருடைய பேசுகின்ற பேச்சில் உள்ள அர்த்தங்கள் அது 1000 கருத்துக்கள் சொல்லும். அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் மனிதனுக்கு இரத்தத்தில் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. நண்பர்களே, அவருக்கு வாழ்த்த வயதில்லை. அதனால் இறைவன் அவருக்கு என்றென்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களை நன்றாக இன்னும் நிறைய திரைப்படங்கள் கொடுக்க வேண்டும், நிறைய அவர் மேடை பேச்சுக்கள் பேச வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டி ரசிகர்கள் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். தலைவா, இந்த 50வது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எங்கள் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.